வணக்கம். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல்ல நிஃப்டி இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. 3 நாளோட ஹைய உடைச்சிருக்கு. ஆ ஒரு டே சார்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில். கடந்த 1 வாரத்தோட ஹைக்கு நியர்ல டர்ன் ஆயிருக்கு. பட் ஆனா இன்னும் பிரேக் ஆகல. ஆ இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, 25,200ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவல் இன்னைக்கு கடந்து நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். நியர்லி 160 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25,220ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதில பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஏன்னா நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸுமே நேத்து இறங்கியிருந்தது. இன்னைக்கு பிராட் மார்க்கெட்ல எல்லா இண்டெக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்டார்ல பார்க்கும்போது செலக்டிவா இன்னைக்கு ஒரு மிக்ஸட் ட்ரெண்ட் இருந்தது. பட் ஆனா ஒரே ஒரு செக்டார் மோசமான ஒரு ஃபால் அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஆல்ரெடி இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டார் ஓபராய் ரியாலிட்டி, மேக்ரோடெக் அதாவது லோதா அப்படின்ற இந்த 2 கம்பெனியோட ஸ்டேக் சேல் பண்ணியிருந்தது. இன்னைக்கு மார்னிங் பிளாக் டீல் மூலியமா நமக்கு நியூஸ் வந்தது. இதில மேக்ரோடெக் லோதா டெவலப்பர் 7% இறங்கியிருக்கு. பிரிகேட் நியர்லி 3% ஃபால் ஆயிருக்கு. அடுத்து பிரஸ்டீஜ், ஓபராய் ரியாலிட்டி இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் தான் அதிகமா செல் ஆயிருக்கு. அதாவது இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இடத்துல மீடியா இண்டெக்ஸ் அகைன் ஜீ என்டர்டெயின்மெண்ட்டோட ஃபால் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன் இன்னைக்கு நியர்லி 1% ஃபால் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லையும் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் முக்கியமா ஹாஸ்பிட்டல் டயக்னாஸ்டிக்ஸ் கம்பெனிஸில் இன்னைக்கு பையிங் டர்ன் ஆயிருந்தது. ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் இன்னைக்கு நியர்லி 0.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த செக்டார் கெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இதில் 20 ஸ்டாக்கில் 15 ஸ்டாக் நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. 5 ஸ்டாக் மட்டும் இறங்கியிருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபோர்த்தீஸ், பயோகான், அபாட் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில வால்யூம் பேஸ்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் நான் மார்னிங்கே டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். டெக்ஸ்டைல் கம்பெனிஸில் இன்றைக்கி பையிங் டர்ன் ஆயிருந்தது அப்படின்றது. கேபிஆர் மில், பாம்பே டேயிங் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்றைக்கி அதிகமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பாம்பே டேயிங் இன்றைக்கி 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி கிட்டத்தட்ட 50 மடங்கு ரெகுலர் வால்யூமை தாண்டி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது 24 மடங்கு மேக்ரோடெக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கியாசில் லிமிடெட் 9% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி 18 மடங்குக்கு மேலே. கிரெடிட் ஆக்சஸ் கிராமினோட வால்யூம் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி ஒரு ஹையஸ்ட் வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. 15 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி கிராஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அயன் எக்ஸ்சேஞ்ச் கிட்டத்தட்ட 11% ஒரு மோசமான சரிவு இன்னைக்கு. அது மட்டும் இல்லை 14 மடங்குக்கு மேலே வால்யூம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதை தாண்டி ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. 7% கிட்ட இந்த ஸ்டாக் இறங்கி ஆவரேஜ் வால்யூமை தாண்டி நியர்லி 10 மடங்குக்கு நியர்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்த ஒரு ஸ்டாக் 6% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி 8 மடங்கு இன்னைக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு வால்யூம் கெய்னர் அப்படின்னு சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னராக க்ளோஸ் ஆயிருக்கு. மோர் தென் 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நான் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டேரிஃப் இம்பேக்ட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது ஆட்டோ செக்டர் இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்தே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. இன்ட்ராடேயில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணியிருந்தது. பாரதி ஏர்டெல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மோர் தென் 1% நிஃப்டி 50ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல 37 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 13 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் மோர் தென் 1% இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜியில் டாடா கன்சூமர். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல வரும்போது 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஐஆர்எஃப்சி குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, மேனேஜ்மெண்ட் கான்கால் இந்த 2 ரீசன் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே இந்த ஸ்டாக் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தது. 3% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. எல்என்டி இன்ஃபோடெக், மைண்ட்ரி, அதானி கிரீன் இந்த 2 ஸ்டாக்கும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல கவனிக்கக்கூடிய ஸ்டாக் மோர் தென் 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் 7% இறங்கியிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமாக இறங்கியிருந்தது. முக்கியமாக ஐசிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் இன்றைக்கி மோர் தென் 1% நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல ஃபால் ஆகிருக்கிற ஸ்டாக். பேங்க் நிஃப்டி ஒரே ஒரு ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது.
ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. மிட் கேப் 100ல 3 ஸ்டாக் ரொம்ப இன்வெஸ்டரை அட்ராக்ட் பண்ண ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஓலா எலக்ட்ரிக். கிட்டத்தட்ட கடந்த 6 நாளாக இறங்கின இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரே நாளில் மிட் கேப்பில் டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு 6%. ப்ரீமியர் எனர்ஜி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், சோனா காம்ஸ்டார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மிட் கேப்பில் இன்னைக்கு கவனிக்கக்கூடிய ஸ்டாக். இன்னொரு பக்கம் ஃபால் ஆன கம்பெனியில் 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து கோல்கேட் பாமாலிவ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, ரேட்டிங் அப்டேட் இதெல்லாமே கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நியர்லி 4% இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஆல்ரெடி ரியல்டி ஸ்டாக்கில் நெகட்டிவ் சென்டிமெண்ட். இன்றைக்கி ப்ரெஸ்டீஜ் வந்து ஒன் ஆஃப் த டாப் லூசர் மிட் கேப்பில். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸு குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இறங்கியிருக்கு. ஓபராய் ரிலேட்டி பிளாக் டீல் நடந்ததுனால இறங்கியிருக்கு. எம்ஃபசிஸ் இன்றைக்கி ஃபாலாக இருக்குது. ஸ்மால் கேப்லேயும் 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி. கிரெடிட் ஆக்சஸ் கிராமினோட ரிசல்ட்டு எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தது தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த காரணமாக நம்ம பார்க்க முடியுது. 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஸ்ட்ரால் இந்தியா, சகிலிட்டி, டிடிஎம்எல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மோர் தென் 3% இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் இன்க்ரீஸ் ஆன கம்பெனிஸ். 5 ஸ்டாக் இன்றைக்கி மோசமான ஃபால் ஸ்மால் கேப்பில். ஒன்று ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இறங்கியிருக்கு. திரிவேணி டர்பைன் நியர்லி 5%. அதே போல் பிரிகேட் ரியல் எஸ்டேட், நியூஜென் மோர் தென் 3% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஐஇஎக்ஸு, பிசிபிஎல்லோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் இன்றைக்கி கை கொடுக்கல. மோர் தென் 2% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இதில் மீடியா செக்டார் பக்கம் வரும்போது ஜி என்டர்டெயின்மெண்ட், சரிகம ஃபால் ஆனது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். எஃப்எம்சிஜியும் நியர்லி 0.5% இன்றைக்கி இறங்கியிருந்தது. கோல்கேட் பாமாலிவ், டாடா கன்சூமர் இதெல்லாமே ஃபால் ஆனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். முக்கியமாக குவார்ட்டர்லி ரிசல்ட் கோல்கேட் பாமாலிவோட ரிசல்ட் இம்பேக்ட்டு எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ஹெல்த்கேர் இண்டெக்ஸில் ஹெல்த்கேர் ஸ்டாக்ஸ் முக்கியமாக மேக்ஸ் ஹெல்த்கேர், ஃபோர்த்தீஸ் இந்த ஸ்டாக்ஸோட ரேலி இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் பக்கம் வரும்போது கேஸ்ட்ரால், இந்துஸ்தான் பெட்ரோலியம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தது. இப்போது லைவ் மார்க்கெட்டில் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்திருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸு, முக்கியமாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்டு ரிசீவ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் நியர்லி 1.5% இறங்கியிருக்கு. ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த ரிசல்ட்டில் மார்ஜின் 21%லேருந்து 20.8% ப்ரீவியஸ் குவார்ட்டர்லேருந்து குறைஞ்சிருக்கு. கைடன்ஸ் பார்க்கும்போது 0 to 3 இருந்த கைடன்ஸு 1 to 3% அப்படின்றத ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. மார்ஜின் கைடன்ஸ் வந்து 20லேருந்து 22% மெயின்டைன் பண்ணுறதா ஏற்கனவே கொடுத்துருந்ததையே ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிக்சட் ரிசல்ட்டாக இன்ஃபோசிஸ்க்கு பார்க்கலாம். ரெண்டாவது ரேட்டிங் இம்பேக்ட் சேஞ்சஸை பொறுத்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவோட மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஐடி ஸ்டாக்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நாளைக்கு அதை பொறுத்து நம்ம மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸோட ட்ரெண்ட் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேடிஎம் நேத்தி குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக லாஸில் இருந்து ப்ராஃபிட் டர்ன் ஆகிருக்கு. பட் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை இந்த ப்ராஃபிட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாகவும் ஓப்பன் ஆச்சு, நெகட்டிவாகவும் டர்ன் ஆச்சு. அதாவது 3% பாசிட்டிவ் சைட்லேயும் 2% நெகட்டிவ் சைட்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தது. பட் ஆனால் க்ளோசிங்கில் ஒரு 1% கிட்ட நியரில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இன்றைக்கி பேடிஎம்மில் இல்லை. ரிலையன்ஸ் நிஃப்டியில் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டராக முடிஞ்சிருக்கு. இதில் ஸ்கை கோல்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்னால நியர்லி 5% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இம்பேக்டில் டிக்சன் டெக்னாலஜிஸ் 2%க்கு மேலே பாசிட்டிவாக இருந்தது. கேஐயோட ரிசல்ட்டு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் 0.5%. டால்மியா பாரதோட ரிசல்ட் 2% ஃபால் ஆகிருக்கு. யூபிஎலோட ரிசல்ட் நியர்லி 1% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா நியர்லி 1.5% பாசிட்டிவ். சென்சார் டெக்கோட ரிசல்ட் 0.5% பாசிட்டிவாக இருந்தது. கோல்டு ஃபினான்ஷியர் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது கோல்டு அப் மூவ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம். 1,10 கிராம் வந்து 1,00,000 எம்சிஎக்ஸில் கிராஷ் ஆகிருக்கிறது. நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக் லிஸ்ட்டில் முத்தூட் ஃபினான்ஸு, மணப்புரம் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஜனதா கால் அயனோரே மைன் கர்நாடகாவில் ப்ரிஃபர்ட் பிட்டராக வேதாந்தா டர்ன் ஆகிருக்கிறது. இன்றைக்கி 1% வேதாந்தா பாசிட்டிவாக இருக்குது. நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். எஸ்ஆர்எஃபோட குவார்ட்டர்லி ரிசல்ட் 2% இன்றைக்கி. லைவ் மார்க்கெட்டில் வந்த ரிசல்ட் 71% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 10% ரைஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கலாம். ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குது.
சிஞ்சின் இன்டர்நேஷனலோட ரிசல்ட் 1.3% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ரெவென்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 14% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மா ஒரு 2-3% பாசிட்டிவாக இருந்த இந்த ஸ்டாக் இறங்கி நெகட்டிவாக டவுன் ஆயிருக்கு. நியர்லி 2% கிட்ட டவுனில் முடிஞ்சிருக்கு. வெஸ்ட் லைஃப் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1.5% பாசிட்டிவாக இருந்தது. பிசிபிஎலோட ரிசல்ட் இம்பாக்ட் 2% இறங்கியிருக்கு. இதில் கவனிக்கக்கூடிய ரிசல்ட்னா பிஎன்பி கில்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் கொடுத்தது 8% இன்னைக்கு பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. சஃபயர் ஃபுட்ஸ் மார்னிங்கில் ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.5% பாசிட்டிவாக இருந்தது. சுப்ரீம் கோர்ட் கேஸு கலாநிதி மாறன் அவங்க குரூப் ஓட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்பைஸ்ஜெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்னால் ஃபார்மா செக்டாரில் நாட்கோ ஃபார்மா நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பேஸ்டு கம்பெனி அக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு 2% இன்றைக்கி நாட்கோ ஃபார்மா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிண்டா கார்ப்போட கோல்காமோட பார்ட்னர்ஷிப் டீல் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். போர்த்தீஸ் ஹெல்த் கேர் கிளினிக்கல்ஸ் ஹெல்த் கேரோட பார்ட்னர்ஷிப் டீல் போர்த்தீஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். பயோகான் நியூ ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறது மோர் தென் 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மோர் தென் 5%க்கு மேலே நிஃப்டி 500ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸில் எம்ஆர்பிஎல், ஓலா எலக்ட்ரிக், எல்ஜி எக்யூப்மெண்ட், காட்ரேஜ் அக்ரோவெட். இதை தாண்டி ஃபார்மாவில் கிளான் ஃபார்மா மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஷிப்பிங்கில் எஸ்சிஐ, கேஸ்ட்ரால், சோனாகாம்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோடு இருந்தது. நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது ஹோனஸா, மதர்சன் சுமி ஒயரிங், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் ரிசல்ட்னால இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. மோர் தென் 10%க்கு மேலே 2 ஸ்டாக் இன்றைக்கி கவனிக்கக்கூடிய ஸ்டாக் நியூஸ்னாலையும் சரி வால்யூம்லையும் இன்ஃபோ பீன், பாம்பே டையிங் இது ரெண்டுமே மோர் தென் 10%க்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எஸ்எம்எல் இசுசு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் நியர்லி 10% இந்த ஸ்டாக்கு ஒரு பாசிட்டிவான சைட். அயன் எக்ஸ்சேஞ்ச் 10% கிட்ட நெகட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோம். இது நாளையோட மார்க்கெட்டுக்கான ஒரு ஆயத்தமாக பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் இந்த வீடியோவில் வந்திருக்கிற நியூஸு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.